கடந்த 2 வாரங்களாக அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு 3வது நாளாக பேசப் போகிறார். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசைவை ஏற்படுத்தி இருக்குமானால் அது நன்மைக்கு ஏதுவாகும். ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாதவர்கள், ஆவியும் அனலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக அவளோடு ஜெபித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்காயில் உணருங்கள். இன்றைக்கு மறுபடியுமாக இந்த ஆவியானவர் எவ்வளவு விசேஷித்தவர், திரியேக தெய்வத்தில் இன்றைக்கு பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை அறிவித்து செயல்படுத்துகிறார். இந்த திரியேக தெய்வத்தின் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை குறித்து நாம் கேட்கும் பொழுது, இன்றைக்காயிலும் இவர் எனக்கு எப்படியாகிலும் வேண்டும், இவர் தருகிற வல்லமை, இவர் தருகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியாக வேண்டும் என்று கேளுங்கள், செயல்படுத்துங்கள். நாம் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு செல்வோம். அதில் நான் முகவுரையாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனம் 8. Gospel according to St. Mark, chapter 1, verse 8. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் ஒரு அருமையான உண்மையை அங்குள்ள ஜனங்களுக்கு சொல்கிறார். கட்டாயமாக ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு காரியம், ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறுவது கட்டாயம், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின ஒரு காரியம், தாமே நிறைவேற்றி முடித்த காரியம். அந்த ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு இயேசு சுவாமி ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பாராம். அவர் நம்மை தண்ணீருக்குள் மூழ்கி எடுக்க போறதில்லை. ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அதை தண்ணீருக்கு ஒப்பிடுகிறோம். அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம் அவர் எவ்வளவு பவர்ஃபுல் என்று. இந்த ஆவியானவரை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்மை ஆள வைக்கிறார். We are drowned in the power of the Holy Ghost. We are completely sinking into Him. மூடி மறைத்து விடுகிறார். அந்த அளவுக்கு நம்மை இறங்குகிறார். ஆகையினால் தான் இயேசு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்பொழுதுதான் நமக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது. அநேக நேரங்களிலே இந்த நாட்களிலே கள்ளப்போதகர்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆங்காங்கே அழைத்து சென்று ஏதோ மந்திரம் போல சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவரை இயேசு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் ஆவியானவர், அனுப்புகிறவர் இயேசுவானவர். ஒருவேளை அதற்கு ஒரு ஊழியனை பயன்படுத்தலாம். ஒரு ஊழியர் கை வைக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கலாம். இந்த ஊழியர் ஒரு கருவியே அல்லாமல் ஊழியரிடத்தில் எந்த வல்லமையும் கிடையாது. The minister of God is a channel. நல்லா கவனிங்க, ஏமாற்றப்படாதிருங்கள். ஏனென்றால் இங்கிருந்து நீங்கள் பல இடங்களுக்கு செல்லலாம், பல ஊழியருடைய பேச்சை கேட்கலாம், பிரசங்கத்தை கேட்கலாம். வஞ்சிக்கிற ஆவிகள் பல உருவங்களில் சுற்றி திரிந்து சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சவுல் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்படியானால் சவுலை கட்டுப்படுத்தின பிசாசு அவன் மூலமாக பாழாக்கி கொண்டிருந்தது. அதே போல் இன்றைக்கும் சவுலை போல, சவுல் பவுலாகிறதுக்கு முன்பாக எப்படியாக சபையை பாழாக்கி கொண்டிருந்தானோ, இன்றைக்கும் பொல்லாத ஆவிகள் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. இந்த விதமான காரியத்திற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிறார். யாரை பயன்படுத்தி கொடுப்பார்? a clean vessel, a clean channel. உண்மையிலேயே ஆண்டவருக்காக
வாழுகிற மனிதர்கள் மூலமாக நமக்கு அபிஷேகம் தருவார். இந்த அநேகருக்கு எங்கெங்கோ போய் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அபிஷேகம் என்ற பெயரிலே சில அபிநயங்கள் செய்கிறார்கள், சில ஆட்டங்கள் ஆடுகிறார்கள். அது உண்மையான காரியம் என்று நம்பாதீர்கள். வஞ்சிக்கிற பிசாசானவன் காத்து கொண்டிருக்கிறான். 2 கொரிந்தியர் மூலமாக அழகாக வேதம் எச்சரிக்கிறது. ஒளியின் தூதன் அவன் வேஷம் போட்டு வருவான், பரிசுத்தாவியானவரை போல வேஷம் போட்டு வருவான். ஆகையால் பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. எங்கே போய் பெற வேண்டும்? இயேசுவை முதன்மைப்படுத்தி இயேசுவின் மகிமைக்காக ஊழியங்களை செய்கிற ஊழியர்கள் மூலமாக மாத்திரம் இந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், எல்லா இடங்களிலும் போய் தலையை நீட்டாதீர்கள். அப்படி செய்வீர்களானால் உங்களுக்குள் அசுத்தாவி வரும். அந்த அசுத்தாவி செய்கிற சேட்டைகள் பரிசுத்தாவியானவர் செய்கிறது போல நடித்து செய்து கொண்டு இருக்கும். கையை தட்ட வைக்கும், அந்நிய பாஷை பேச வைக்கும். ஏமாந்து விடாதீர்கள். ஞான ஸ்நானம் கொடுப்பது இயேசு சுவாமி, அபிஷேகம் கொடுப்பது இயேசு சுவாமி. அதற்கு தன்னை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களை அவர் பயன்படுத்துவார். ஆகையால் நான் மறுபடியும் அபிஷேகம் என்று சொல்வதனால் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தவறான இடங்களுக்கு போய்விடாதீர்கள். இதை கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னபடியினால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து வாருங்கள். ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் வசனம் 2-3. அப்போஸ்தலர் 2:2-3. Acts of the Apostles chapter 2 verses 2 and 3. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலங்களிலே இது மாதிரியான ஒரு பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை யாரும் பார்க்க முடியாது. யாராலும் பார்த்திருக்கிறீர்களா? தெரிந்தால் சொல்லுங்கள். பலத்த காற்றோடு நாம் இருக்கிற இடங்களில் வீடே அசையும்படியாக ஒரு பலத்த காற்று, இடிமுழக்கம், அக்னிமயமான நாவு. இந்த அனுபவம் இன்றைக்கு கிடையாது. அப்படியானால் அன்றைக்கு ஏன் மேலறையில் மாத்திரம் ஆண்டவர் அந்த விதமான ஒரு அடையாளத்தை காட்டினார்? ஏன்? இதுதான் ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படையான அடையாளம் காற்று என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு பாருங்கள், 2-3 நாட்களாக கூட்டு புயல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்கே போயிட்டு இருக்குது? ஆந்திரா, ஒரிசா. சரி, இந்த புயலுடைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு நேற்று முந்தின நாளுக்கு பயங்கரமான ஆயத்தங்கள். அங்கே ஜனங்களுக்கு ஆபத்து வரும். அதே போல ஜப்பானில் கூட ஒரு பயங்கரமான புயல் வருது என்று சொல்லி ஆயத்தங்கள். ஆனால் காற்று, ஒரு புயல் காற்று எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு ஆபத்தானது, how powerful it is. ஒரு புயல் காற்றுக்கு பயங்கர பவர் இருக்கிறது, பயங்கரமான வல்லமை இருக்கிறது. அதை கணக்கிட முடியாது. அந்த புயல் காற்று அடிக்கும் பொழுது அது என்ன செய்யும் என்று யாரும் சொல்ல முடியாது. It can do anything. So powerful. அடுத்து முழக்கம், இடி முழக்கம், மின்னல், மழை, பயங்கரமான மழை. நாம் எல்லோரும் பயப்படுகிற ஒரு காரியம். அந்த தண்ணீரின் வேகம், அந்த இடி முழக்கத்தினால் வரக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த லைட்னிங், இது எவ்வளோ ஆபத்து என்று நமக்கு தெரியும். அது another powerful source, very very powerful. அக்னிமயமான நாவு. இந்த அக்னிக்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்களானால் இந்திய தேசத்தில் அநேகர் இந்த அக்னியை தெய்வமாக வணங்குகிறார்கள். அதற்கு மதிப்பு கொடுத்து கடவுளாக வணங்குகிறார்கள். Because it has the consuming power.
அழித்து போட முடியும். அதால் எல்லாவற்றையும் அழித்து போட முடியும். ஒருவேளை காற்றும் தண்ணீரும் உருக்கொலையை செய்யலாம். அழிக்க வேண்டுமானால், தண்ணீர் அழிக்க வேண்டுமானால் நாட்கள் பிடிக்கும். ஆனால் அக்கினியானது ஒரே நிமிஷத்தில் எல்லாவற்றையும் பட்சித்து போகும். ஆண்டவர் சொல்கிறார், நான் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறேன். எதனால் அப்படி சொன்னார்? அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறேன் என்று ஏன் சொன்னார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் இஸ் a powerful God. He is really powerful. கவனிங்கள், ஆவியானவரை குறித்து is a gentleman one side. அருமையாக நாம் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களிலே பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக ஆவியானவர் நடத்தி செல்கிறார், அழகாக ஆலோசனை சொல்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆகினால் தான் இன்றைக்கு ஆவியானவரை குறித்த உண்மையான ஒரு பயம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. He is a really powerful God. ஒருவேளை நீங்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணாமல் இருந்தால், அதை பற்றி கேள்விப்படாமல், அதை பார்க்காமல் இருந்தால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த விதமான ஊழியத்தில் அனுபவப்பட்ட நான் சொல்ல முடியும். 9 பிசாசு உள்ளே வைத்து ஒரு பிசாசு பயங்கரமாக இருக்கும். 9 பிசாசு, அதுவும் ஏவல் பிசாசுகள் உள்ள ஒரு மனிதனை அவனுக்கு விடுதலைப்படுத்துவதற்காக நான் சென்றேன். அவன் எவ்வளவோ ஆட்டம் பண்ணுகிறான், ஓடுகிறான், எல்லாம் செய்கிறான். அவனை யாராலும் அடக்க முடியவில்லை. ஆனால் இந்த பரிசுத்தாவின் நிறைவிலே கையை பிடித்தவுடன் அவனால் என்ன ஒன்றும் செய்ய முடியவில்லை. உட்கார் என்று சொன்னால் உட்கார்கிறான், நில் என்று சொன்னால் நிற்கிறான். இதை அனுபவப்பட்ட ஊழியர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். எப்படி அந்த பிசாசு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற பிசாசு எப்படி அடங்குகிறது? That's a power of the Holy Ghost. It's just a glimpse. Altogether பரிசுத்த ஆவியானவரை குறைவாக எடை போட்டு அவர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நினைக்காதிருங்கள். நிச்சயமாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வராத பட்சத்திலே நாம் வெற்றி இல்லாத வாழ்க்கையை வாழப்போகிறோம். அதை அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம அநேகர் நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம், I am powerful, I am complete, I am all right. நாம் நினைத்துக் கொண்டிருக்காது நமது நினைவு. ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் அசாதாரண பலத்தோடு வாழலாம். ஆவியிலே நான் உலக பிரகாரமாக டு கோ அபவுட் புல்லிங் பீப்புள் சொல்லலை, போய் எல்லா ஜனங்களையும் கஷ்டப்படுத்துறதுக்கு அடிக்கிறதுக்கு. நோ, he doesn't do all that. அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பிசாசு தான் பண்ணும். ஆவியானவர் வல்லமை உள்ளவர். எந்த இடத்துல அந்த வல்லமை வெளிப்பட வேண்டுமோ அந்த இடத்துல அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தும் பொழுது மனிதனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தோல்விகளையும் மாற்ற தேவை. To consume all that is unnecessary, unwanted. His fire will consume. அவருடைய அக்னி எல்லா தேவையற்றதையும் எடுத்து போடும். அவர் காற்றாக வரும்பொழுது தேவையில்லாதவற்றையும் எடுத்து போடுவார், அடித்து சொல்லுவார். இது நடக்கும். ஒரு பிசாசின் கிரியைகளும் அங்கே செயல்பட முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே பவர்ஃபுல் கிறிஸ்டியன்ஸை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. சும்மா ஆட்டம் ஓடுகிறார்களே தவிர உண்மையிலே வாழ்க்கையிலே பாவத்தை எதிர்க்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ், பண ஆசையை ரெசிஸ்ட் பண்ற கிறிஸ்டியன்ஸ், மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற கிறிஸ்டியன்ஸ், they are powerful people, really powerful. You need power to live a holy life, a righteous life, a victorious life. அந்த பவரை ஆண்டவர் தருகிறார், அவரால் கொடுக்க முடியும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உணர்ந்தீர்களானால், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தோல்வி இருக்கிறதே, இவர் வருவாரானால் அந்த தோல்வியை மாற்றுவார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். விசேஷமாக வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் கேடுகட்ட வாழ்க்கை வாழ்கிறதைத்தான் நான் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன். கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள்
ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம் என்று சொல்கிற வாலிப பிள்ளைகளிடத்தில் எந்த பரிசுத்தமும் இல்லை. வார்த்தையில், வாழ்க்கையின் நடைமுறைகளில் பரிசுத்தமே கிடையாது. எல்லாரை போல இருக்கிறோம். That's very sad. You are leading a powerless life. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வல்லமை இல்லை. உங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு வல்லமைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆகினால் வேதம் சொல்கிறபடி மனதும் மாமிசமும் விரும்புவதையெல்லாம் செய்து கொண்டு கேடுண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாலிப வயதிலே உங்களுக்கு இந்த பவர் தேவை. கடைசி புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் மாத்திரம்தான். 7 சபைக்கும் அவர் எழுதும் பொழுது ஒரு சபை தவறாமல் எல்லா சபைக்கும் ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொள்ளுகிறவன். அப்படியானால் இந்த பூமியிலே பிசாசு கொண்டு வருகிற காரியங்களை நீங்களும் நானும் சுய பலத்தால் ஜெயிக்க முடியாது. அதற்கு பலன் உள்ள ஒரு தேவன் தேவை. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். தொடர்ந்து பாருங்கள், இதே குறித்தே ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை பேசுகிறார். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6. Zechariah chapter 4 verse 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பலத்தினாலே அல்ல பராக்கிரமத்தினாலே அல்ல, என் ஆவியினாலாகும். இந்த பலமும் பராக்கிரமும் இன்றைக்கு ஆண்டவரை சரியாக புரிந்து கொண்டு அவருடைய ஆளுகைக்கு உட்படாத ஜனங்கள் பூமிக்கு அடுத்த பலம் இதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பவர் ஆஃப் மணி, பவர் ஆஃப் பீப்புள். ஒரு பெரிய குருவை கேட்பீர்களானா, பாஸ்டரை கேட்பீர்களானா, என்னுடைய சபையில் இவ்வளவு ஆட்கள் இருக்கிறார்கள், என்னுடைய சபையினுடைய வருமானம் இவ்வளவு. சென்னையிலே ஒரு பாஸ்டர், ஒரு பெரிய சபையினுடைய பாஸ்டரை குறித்து சொல்லப்பட்டது, ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வருமானால் ஆலய ஆராதனை முடிந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து எழுதுகிறார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They have the power of money. They have the power of people. கவனிங்கள். ஆகினால் அவர்கள் பெரிய சபை என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த மாதிரியான பலம், இந்த மாதிரியான பராக்கிரமம். பராக்கிரமம் என்பது நம்முடைய சரீரத்தை பொறுத்தது அல்ல. அவன் ஒரு பராக்கிரமசாலி என்று சொன்னால் அவனுக்கு ஒத்துழைத்து அவனோடு கூட அவனுக்கு உதவி செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு ராஜா பராக்கிரமசாலி, not by himself. He has a big army backing him up. So he is powerful, very strong. உலக பிரகாரமாக. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களிலே இந்த பலமும் பராக்கிரமும் ஒன்றுக்கு உதவாது. இதை ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னார்? என்ன பெயர் போட்டிருக்கு? எங்க பேச்சு? செருபாபேல். யார் அவர்? செருபாபேலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் பார்க்கல சபையில? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஜோஷுவா. broken wall நெகேமியா கட்டினார். அங்க செருபாபேல் வரல. Joshua and Zerubbabel. They were building the temple. அதான் முத்திரை மோதிரம் சொல்றார். ஜெருபாபேலை பத்தி பேசும்போது உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகரியாவும் ஆகாய் தீர்க்கதரிசியும் இவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக உதவி செய்தார். அவர்களை என்கரேஜ் பண்ணினார்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு. சரி விடுங்கள். அந்த தீர்க்கதரிசிக்கு, அந்த ஜெருபாபேலுக்கு a mighty man, a powerful man,
ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த ஒரு காரியமும் உன்னுடைய உலக பிரகாரமான ஞானத்தினால் நடக்காது. இந்த நாட்களில் அநேகர் ஆர்கியூ பண்ணுகிறார்கள். என்னிடத்துல நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுகிறார்கள். வெரி சில்லி ஆர்கியூமெண்ட். அவர் வேகத்திலே யாரோ மனிதன் எழுதின புத்தகத்தை படித்திருக்கிறார்கள். நன்றாக அவர்கள் திரும்பவும் சொன்னார்கள், நான் படிப்பது ஆவியானவர் எழுதின புத்தகம் மாத்திரம். அப்கோர்ஸ் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி படித்திருக்கிறேன், மற்றவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை அறிந்து கொள்வதற்கு. அது இல்லை என்று சொல்லவில்லை. There are certain books good. ஆனால் இன்னைக்கு ஆராய்ச்சி செய்கிறவர்கள், ஆழத்துக்குள் போய்விட்டோம் என்று சொல்கிறவர்களெல்லாம் மனிதரால் எழுதப்பட்ட புத்தகத்தை படிக்கிறார்கள். நிறைய படித்திருக்கிறார்கள், நிரம்பி வழியுது, டாக்டரேட் வாங்குகிறார்கள். ஓ, நாம் இதிலெல்லாம் மேதை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த மேதைகள் தேவனுடைய காரியத்தில் ஒன்றையும் சாதிக்க முடியாது. பலத்தினால் அல்ல, உன்னுடைய கல்வியின் பலத்தினால் உலகத்தில் சாதிக்கலாம். செவ்வாய் கிரகத்தை கூட போய் பார்த்து விடலாம். அது உலக ஞானத்தினாலே உலகத்துக்குரிய காரியங்களை நீ செய்து விடலாம். ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்களை உலக ஞானத்தினால் நீ செய்ய முடியாது. அதனால் தான் பவுல் சொல்கிறார், கர்த்தரை அறிகிற அறிவு. தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல. படிப்பது தவறு என்று சொல்லவில்லை. கூடுமான வரையிலே யாராவது எழுதின ரபிஷை படிக்காமல் இருக்கலாம். ஆனால் படிப்பு சரி, தெரிந்து கொள்ளலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு அளவுக்கு உதவி செய்யும். பைபிளை படியுங்கள். எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், hundreds and hundreds of times read the Bible. ஆண்டவர் பேசுவார் நம்மோடு கூட, எழுதுகிறவர் பேசுவார். 1 யோவான் புத்தகத்திலே அழகாக சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். யோவான் மூலமாக அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? தெரியுமா? சரி, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உடனே எடுத்து வாசிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வாசிங்க. சீக்கிரமா வாசிக்கணும். அதுக்கு தான் பைபிளை நிறைய படிங்கன்னு சொல்றேன். ரெஃபரன்ஸ் சொல்லி படிக்கணும். The anointing which you have received from him abides in you, and you do not need that anyone teach you, but that the same anointing teaches you concerning all things, and is true and is not a lie, and just as it has taught you, you will abide in him. Praise God. யோவான் எவ்வளவு தைரியமாக அப்படி சொன்னார். ஏனென்றால் ஆதி அப்போஸ்தலர்கள் எந்த பைபிள் காலேஜுக்கு போகவில்லை, எந்த ஆராய்ச்சி புத்தகங்களையும் படிக்கவில்லை. அவர்கள் 100க்கு 100 ஆவியானவரை நம்பி இருந்தார்கள். ஆகையினால் அந்த ஆவியானவர் போதித்தார், இன்றைக்கும் அவர் செய்கிறார். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, do not be misled. யாராயும் தவறான பாதையில திருப்பி விடுவார்களானால் நீங்கள் அதை நம்பி கெட்டு போகாதீர்கள். You want to be a powerful teacher, the word of God, only read the Bible. Enough and more. உண்மையாக வசனத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசானாக, டீச்சராக இருக்க வேண்டுமா? வேதத்தை நன்றாக படித்தால் போதும். மீதத்தை எல்லாம் ஆண்டவர் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். தைரியமாக எங்கும் சொல்லி நீங்கள் போதிக்கலாம். இதை படியுங்கள். எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு அதிகமாக இதை படியுங்கள். தேவையற்ற புத்தகங்களை படித்துக் கொண்டு தெரியாதீர்கள். இதை படியுங்கள். வீட்டுக்கு வருங்க, மேகசின் வருது, அவர் புத்தகம் எழுதுனார், இவர் புத்தகம் எழுதுனார், படிக்காதீர்கள். இதை படியுங்கள், வேதத்தை படியுங்கள். சிடியெல்லாம் பாருங்க, வேண்டாம்னு சொல்லலை, பட் தட்ஸ் நாட் த மெயின் திங். A true Christian, a genuine Christian grows through the power of the word, God's word. அது ஒன்று தான் உங்களை வளர்ச்சி. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தான் கிடைக்கும். ஏனென்றால் அதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகையினால் தான் சொல்கிறார், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. இந்த 2 பேரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். சொன்னது போல ஜெருபாபேலையும் யோசுவாவையும், ஜெஷுவான்னு சொல்லியிருக்கு, ஜாஷுவான்னு சொல்லியிருக்கு. 2 பேரையும், இந்த 2 பேரையும் ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டும்படியாக தெரிந்தெடுத்தார். அவர்களுக்கு ஆலோசனை, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆலோசனை சொல்லி உற்சாகப்படுத்தி
வழிநடத்துவதற்காகத்தான் 2 தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வைத்தார். ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி என்று 2 தீர்க்கதரிசிகள். அப்படியானால் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு கட்டடக்கலையில நிபுணர் ஒருத்தரும் வரவில்லையாங்க. உலக பிரகாரமாக நிறைய ஸ்கில் சொல்லிக் கொடுத்து இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல யாரும் வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக கர்த்தரிடத்திலிருந்து கேட்கிறவர்கள் வந்தார்கள், அவர்கள் நடத்தி சென்றார்கள். That is why the true prophets are powerful people. நான் இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லவில்லை. அதெல்லாம் வியாபார தீர்க்கதரிசி. உண்மையான தீர்க்கதரிசி, ரியல் prophets are very very powerful people. Jesus himself was a prophet. ஆகையால் இந்த தீர்க்கதரிசிகள் அருமையாக சொன்னார்கள். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். அவர் நிச்சயமாக சரியான உத்தமமான வழியிலே நம்மை நடத்துவார். பூமிக்குரிய அநேக காரியங்களில் கூட ஆவியானவர் நமக்கு சரியான ஞானத்தை போதிப்பார், சரியான காரியத்தை தெரிந்தெடுக்க சொல்லித் தருவார். ஐ எம் a living example. என்னை நடத்தி செல்கிற எந்த போதகரும் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். He keeps talking, he keeps directing. அதில் வேறு யாரும் நமக்கு தேவையில்லை. அடுத்த வசனம் வாங்க. இந்த ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு முக்கியமான காரியம் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது மிக மிக முக்கியமான ரெஃபரன்ஸ். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 15 to 17. 9வது அதிகாரம் 17. அப்போஸ்தலர் 8 15 to 17, 9, 17. Acts of the Apostles chapter 8 verses 15 to 17, then chapter 9 verse 17. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு கிறிஸ்டியனுக்கு. அங்கே ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். போதனைகளை கேட்டிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய ஆளுகைக்குள் வராவிட்டால் you are an incomplete, useless Christian. கவனிங்க, வல்லமை இல்லாத, தேவ ஞானம் இல்லாத கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்துக் கொள்கிற ஒரு ஆள், ஒரு நபர். கிறிஸ்தவர் என்று பெயர் யாரும் வைத்துக் கொள்ளலாம், அது யாரும் தடை செய்ய முடியாது. இவர்கள் எல்லாம் வசனத்தை கேட்டார்கள். அது எந்த பட்டணத்தில் சொல்லுங்க பார்க்காம? 8வது அதிகாரத்தை எந்த பட்டணம் பற்றி யாரை பற்றி சொல்லியிருந்தது? 8வது அதிகாரத்தில் யாரை பற்றி அவர்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கலன்னு சொல்லியிருக்கு? பவுலா? அது 9. சொல்லு. அதை பார்த்து தானே சொல்ற. பெரிய எழுப்புதல் வந்தது. பிலிப்பு என்பவன் அங்கே போனான். ஆனால் பிலிப்பின் மூலமாக அபிஷேகம் கொடுக்கவில்லை. அபிஷேகம் கிடைப்பதற்கு யார் வந்தார்கள்? பேதுருவும் யோவானும் வந்தார்கள். கவனிங்கள், பிலிப்பு பெரிய ஊழியம் செய்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார். ஜனங்கள் எல்லாரும் கேட்டு மனம் திரும்பினார்கள், ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. இப்படியே விட்டிருக்கலாம் அல்லவா? எதற்காக அங்கிருந்து இந்த மக்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை என்று இன்னொரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த 2 பேரை அழைத்து அனுப்பி அவர்கள் வந்து ஜெபித்து கை வைத்தார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைத்தது. எவ்வளவு அவசியமானால் இந்த அபிஷேகம் என்பது ஆவிக்குரிய மக்களுக்கு எவ்வளவு தேவையா இருக்குமானால்
வெளியே இருந்த ஆட்கள் வந்து அதை செய்யும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நாம் அதை யோசிப்பதே கிடையாது. ஒரு சாரா கிறிஸ்தவர்களின் பெயரை சொல்லி கிறிஸ்து யார் என்று அறியாமல் இருக்கிறார்கள். பரிதாபம். இயேசு யார்? சுகம் கொடுக்கிறவர், பணம் கொடுக்கிறவர். அவரை ஏற்றுக்கொண்டால் எல்லா ஆசீர்வாதமும் வந்துவிடும். நீங்க அவரை ஏற்றே கொள்ளாதீங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நான் நல்லா சொல்றேன். உலக ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவர் இல்லாமலே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஆசீர்வாதம் பண்ணலையா? சொல்லுங்க. உலகத்தில் உள்ள ரிச்மேனுடைய லிஸ்ட்ல எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்க? கிடையாது. புரியுதா? பணமெல்லாம் வருது உங்களுக்கு. பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்துறாங்க. உலக புகழ்பெற்ற மக்களா இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்கிட்ட கிடையாது. கிறிஸ்து பணம் கொடுக்க வரல. ஆண்டவர் எது நமக்கு தேவையோ அதை கொடுக்க வருகிறார். அதோடு கூட நமக்கு தேவையானதை கொடுத்தாலும் கொடுப்பார், கொடுக்காவிட்டாலும் சரி. தெளிவான போதனையை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒருவேளை உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் வந்திருப்பாரானால், அதற்குத்தான் மனம் திரும்புதலும் ஞானஸ்நானமும் இருக்குமானால், இந்த இடத்துல இன்னொரு இடத்திலிருந்து எருசலேமில் பிஸியாக இருந்தார்கள். பிலிப்பு சமாரியாவுக்கு வந்து விட்டான். பேதுரு, யோவான், மற்ற அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். பயங்கரமான நெருக்குதல். சவுல் என்பவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அந்த நெருக்குதலில் அவர்கள் கஷ்டப்பட்டு அங்காங்கே சிதறி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அழைத்து அனுப்பி அவர்கள் மூலமாக இவர்களுக்கு ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். அப்படியானால் பரிசுத்தாவியானவர் எவ்வளவு தேவையான உணர்கிறீர்களா? இப்பொழுதும் உணரவில்லையானால் ஒருவேளை நான் என்ன சொல்றது, யாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னு தெரியாது. இன்னும் உணராவிட்டா இன்னும் வீட்டுக்கு போய் சோறு சமைக்கலாமா, துணி துவைக்கலாமா, வீட்டை பெருக்கலாமா, காய்கறி நறுக்கலாமா, இதுதான் உங்க வேலைன்னு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை போல பேதைகள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் யாரும் கிடையாது. திரும்பவும் நான் சொல்லுகிறேன். அதோட நீங்கள் முந்தி எதையோ நம்பிட்டு இருந்தீர்கள், அப்படியே இருந்திருக்கலாம். அது நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆவதுக்கு அவசியமே கிடையாது. என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் உங்களை அவமானப்படுத்த சொல்லவில்லை. சத்தியத்தை போதிப்பது என்னுடைய கடமை. புரியுதா? எதையோ விட்டு விட்டு எங்கேயோ வந்தீர்கள், ஆனால் புரியாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள். எதற்காக வந்தீர்கள்? அற்புதத்தை பார்த்து வந்திருக்கலாம், அல்ல ஏதோ அதிசயத்தை பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒன்றும் புரியவில்லை. சொல்லப்படுவதெல்லாம் தலைக்கு மேலே போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பரலோக ராஜ்ய பிரவேசம் கிடையாது. இயேசுவை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்களானால், இயேசு உங்களை தெரிந்து கொண்டதை உணர்வீர்களானால் உங்களுக்கு அபிஷேகம் தேவை. அடுத்து பவுலுக்கு செல்லலாம். பவுல் மகா பயங்கரமானவன், கொல்லாதவன், சபையை பாழாக்கினவன், கிறிஸ்தவர்களை கொல்வதற்கு காரணமாயிருந்தவன். அவன் இப்பொழுது ஆண்டவரை அவன் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான் என்று அன்னையாக சொல்லப்படுது. வேற ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவன் இப்பொழுது ஜெபிக்கிறான். அந்த சவுலுக்கு இது அனனியா வந்து சொல்கிறான், நீ பார்வையடைய வேண்டும். அடுத்து என்ன அடைய வேண்டும்? அவனுக்கு பரிசுத்தாவி. ஆண்டவர் வந்து உனக்கு அதுதான் அவன் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஜெபிக்கிறான், அவன் மனம் திரும்பி விட்டான். முக்கியமான காரியம் இந்த அபிஷேகம். அனனியா சொல்லுகிறார், நான் வந்தது அதற்காகத்தான், உனக்கு அபிஷேகம் கிடைக்க வேண்டும். அதுக்கப்புறமாக அந்த சவுலாகிய பவுல் எவ்வளவு ஒரு பராக்கிரமசாலியாக கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தான். அதை நாம் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மிகவும் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவரை குறித்து தொடர்ந்து பல வாரங்கள் பேசு என்று சொல்வாரானால் அபிஷேகம் பெறாத மக்களுடைய இருதய கடினம் போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்தை தொடர்ந்து எனக்கு அபிஷேகம் தாரும், என்னை மாற்றும், என்னை ஒரு வல்லனுள்ளனாக மாற்றும். நான் ஒரு சிலரை குறித்து கேட்கிறேன். ஆரம்ப நாட்களில் அவர் நன்றாக இருந்தார்கள், கிறிஸ்துவுக்கு நல்லாக இருந்தார்கள். திடீரென்று மாறிவிட்டார்கள்.
ஏன் இந்த சேஞ்ச் என்று கேட்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து அவரை மாற்றி விட்டார்கள். பார்த்தீர்களா? அது நடக்கும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இல்லாவிட்டால் மற்றவர்கள் சொல்லி நீங்கள் மாறுவீர்கள். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் வந்துவிட்டால் மரணமே உங்களை மாற்றாது. என்னை போல மக்களுக்கு இப்பொழுது மரணம் வருமானாலும் கிறிஸ்துவுக்காக நோ ப்ராப்ளம். நீங்கள் அவ்வளோ பேரும் கிறிஸ்தவர்கள் அடிக்க வராங்க, மரணம் வருதுன்னு சொல்லி எல்லாம் ஓடிட்டா கூட நான் இங்கே தான் இருப்பேன். நோ ஃபியர், absolutely no apprehension. Let death come. புரிகிறதா தேவ பிள்ளைகளை? ஆண்டவர் பரிசுத்த ஆவியார் ஒரு விசேஷித்த காரியத்தோடு நமக்கு வருகிறார். நம்ம பயப்பட மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் நம்ம பயப்பட மாட்டோம். யாரும் நம்மை திசை மாற்ற முடியாது. எதையும் தவறான காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட இணைந்து பிணைந்து ஒன்றுபட்டு அவரோடு கூட கலந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகத்தான் அதை அறிந்த தேவன், அதை ஏற்படுத்தின தேவன் நம்மேல் எவ்வளவு அக்கறை கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். நிச்சயமாகவே இந்த சபைக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை தருவதற்காகத்தான் திரும்பவும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை எங்கேயோ போய் நீங்கள் அபிஷேகம் பெற்று ஏதோ தத்தகா பாஷை பேசினால் கூட அது சரியான பாஷை தானா, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் சரியான அபிஷேகம் தானா, அதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள். வாருங்கள் என்னிடத்துல. சரியா? இந்த காரியத்தில் சீனியர் டாக்டர் மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வாங்க, நீங்கள் பேசுகிற சரியான பாஷை தானா இல்லையா நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் தப்பாக பேசிகிட்டு இருப்பீங்க, எங்கேயோ போய் தலையை நீட்டிருப்பீங்க, ஏதோ சைத்தான் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். அதையும் நீங்கள் சோதித்து அறியணும். கட்டாயமாக சைத்தானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அழிஞ்சு போவீங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவை, அபிஷேகம் தேவை. இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். பரலோகத்துக்கு போக வாஞ்சியுள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த அபிஷேகம் கட்டாயம் தேவை. சரி, இந்த அபிஷேகத்தை இயேசு சுவாமி தனக்கு கொடுத்ததாக வேதத்திலே தீர்க்கதரிசி மூலமாக பேசியிருக்கார். எதற்காக அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது? எசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61 அதிகாரம் 1வது வசனம். எசாயா 61:1. Isaiah chapter 61 verse 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். சரி, போதும். கவனிங்க, அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? இயேசுவுக்கு கூட கொடுக்கப்பட்ட போது எதற்காக கொடுக்கப்பட்டது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். பிசாசானவன் சுவிசேஷத்தை அறியாதவர்களை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆவியிலே they are very very poor. They don't know anything. They are ignorant. They are oppressed people by the devil. ஒன்றும் அறியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு பலதை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள். They are oppressed. They don't know the truth. அப்படி இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, அப்படியானால் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கூட அபிஷேகம் தேவை. சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டிய விதத்தில் சொல்லப்படுவதற்கு தேவ பலன் தேவை, தேவ ஞானம் தேவை, தேவனுடைய வெளிப்படுத்துதல் தேவை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது எவ்வளவோ வருடத்துக்கு முன்பாக ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி மூலமாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லி வைத்த காரியம். இன்றைக்கு அபிஷேக வல்லமையோடு கூட எல்லாவற்றையும் மாற்றுகிறார்கள். சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தில் வர்ற எல்லா காரியத்தையுமே எல்லாமே பவர். All what they call is power is healing. ஆண்டவர் வியாதிஸ்தர்களுக்கு சுகம் கொடுங்கள் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் முக்கியப்படுத்தினதோ மேக் டிசைபிள்ஸ். சுகம் கொடுக்கிறதுக்கு ஏன் சொன்னார்? நம்மகிட்ட பவர் இருக்கு, நம்ம தொட்டா பவர் வருது, அந்த பவர்ல சுகம் கிடைக்குது. ஸோ தொடுங்க, சுகம் அடையிட்டு பரவாயில்ல.
பட் தட் இஸ் நாட் த மெயின் திங். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சரீரம் சுகமடைந்து ஆத்துமா சுகமடையாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை பற்றி சொல்லும் பொழுது அதிகமாக அவர்கள் சுகமளிக்கிறதை பற்றி பேசுவார்கள், இரக்கத்தை பற்றியும் அதெல்லாம் பேசுவார்கள். அதை நான் ஒரு நாள் ஒரு இடத்துல கேட்டேன், நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு தேவையில்லையா? இல்லைங்க, அவர் அழைப்பு எல்லாரும் நரகத்துக்கு அனுப்புறதா? சரீரத்தை சுகம் இல்லாதவங்களுக்கு சரீரத்தை சுகத்தை வர வச்சு அப்புறமா அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளாட்டா, இயேசு அறியாட்டா எங்கே போவாங்க? முடிவில் நரகத்துக்கு தான் போவாங்க. There is no compassion ministry. Every ministry is based on compassion. There is no doubt. But there is no compassion ministry. புரியுதா? இதெல்லாம் தெரியாத இன்றைக்கு பைத்தியக்காரத்தனமா எங்கெங்கோ போயிட்டு வந்துருக்கிறோம். சுவிசேஷம் சொல்லுவதற்கு எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும், எல்லாரும் ஊழியரா மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஊழியர், அது வேற. உங்களுக்குலாம் அப்படி ஊழியராக நான் பேசிட்டு இருக்கல. பட் யூ ஹாவ் டு பி a powerful instrument with the power or through the power of the Holy Ghost. விளங்குதா? நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்ம படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம், குடும்பத்தில் இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லலாம். ஏதோ டைம் கிடைச்சா வெளியே போகலாம், போய்த்தான் ஆக வேண்டும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் எங்கேயும் பைபிளில் போடலை. சொல்லணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும். டைம் வேஸ்ட் பண்ணி பக்கத்து வீட்டில் கொண்டு முருங்காய் கத்திரிக்காய் கதை பேசுனீங்கன்னா பார்க்கணும் வரும். அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம்? சுவிசேஷம் சொல்லலாம். விளங்குதா? ஆனால் அழைப்பு என்பது வித்தியாசம். ஆண்டவர் சில மக்களை மட்டும் அழைத்து போங்க என் ஊழியத்துக்குன்னு சொல்கிறார். அது அந்த காலத்தில் ஆண்டவர் ஆதியில் இப்போ அப்போஸ்தலரே கிடையாது. அப்போஸ்தலர்கள் ஆதியிலே இருந்த 12 அப்போஸ்தலர்கள். இப்போ அப்போஸ்தலர்னு எவனும் கிடையாது. யாராச்சும் சொன்னால் பொய் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போஸ்தலர் பேர் இப்போ யார் கிடையாது. நான் சொன்னேன் கடந்த வாரத்தில் அமெரிக்காவில் அப்படி ஒரு மூமெண்ட் வந்திருக்கு, சரியா? அப்போஸ்தலிக் மூமெண்ட்டுன்னு. அதெல்லாம் பொய், ஏமாற்றம், பித்தலாட்டம். ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஏசு என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பேசுகிறார், யோனோக்குக்கும் எலியாவுக்கும் வீடு கட்ட சொல்லுகிறார். இதெல்லாம் ரபிஷ். புரியுதா? ஏனோக்குக்கும் எலியாவுக்கும் நமக்கே பரலோகத்தில் வீடு கட்டுறாராம். ஏனோக்குக்கும் எலியாவுக்கு எத்தனை ஆண்டு உள்ள கட்டுவார் வீடு? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இதுக்கு ஒரு ஊழியக்காரரை கண்டுபிடிச்சி நீ போய் ஊரெல்லாம் படைஞ்ச பாய்ச்சி வந்து படத்தை ஜனங்கிட்ட பிடிங்கி வந்து நீ கட்டுன்னு சொல்ல மாட்டார். ஆல் ரபிஷ். இவர்களெல்லாம் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இது சில அப்போஸ்தலர் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தயவுசெய்து அவங்களெல்லாம் நம்பி போகாதீங்க. அவங்களுக்கெல்லாம் சிறுமைப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னது வேலை இல்லை. போய் ஏதோ வேறு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. மறைமுகமாக சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறார்கள். மாட்டிக்கொள்ளாதிருங்கள். வெளியே சென்றீர்களானால் உண்மையான ஒரு ஊழியர்களுக்கு போங்கள். சத்தியத்தை சத்தியமாக கேளுங்கள். சேஷ்மா பிஎல்சி மக்கள், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போகிறீர்கள், வெளியே போய் என்னென்னமோ கேட்பீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. யூ நீட் த பியோர் காஸ்பல். சரியான சுவிசேஷம் உங்களுக்கு தேவை. அதை கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பூர்ணமாக பெற்றவர்கள் மாத்திரம்தான். தொடர்ந்து பாருங்கள். இது அடுத்தாப்புல அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்த பிற்பாடு வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும்? அது probably it will go for few weeks. We'll see. Acts 4:8. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, என்ன போட்டிருக்குது? ஓகே ரைட். சரி, அடுத்து 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். பேதுருவும் யோவான் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேரமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்புறம் 4ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம். Chapter 4 verse 31.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து 4:31 ஏன் இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை? நான் இப்போ பாட்டிலே அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியமாக சொன்னார்கள், பயம் இல்லாமல் பேசினார்கள், தைரியமாக சொன்னார்கள். என்னுடைய பிள்ளைகளை, இது மிக மிக முக்கியமான ஒரு அடையாளம். இந்த நாட்களிலே இந்த வசனத்தை தைரியமாக போதிக்கிற ஆட்கள் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களும் சில பேர் போதிக்க மாட்டாங்க. பயம். என்ன பயம்? எதிர்க்கிறவர்கள் எதிர்ப்பார்கள் ஒருவேளை, அல்ல சபையில் உள்ளவர்கள் கோவப்பட்டு வெளியே போனால் காணிக்க வரும், சபையினுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். இன்னைக்கு நம்ம சபையினுடைய சக்சஸ் எதை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? சபையினுடைய எண்ணிக்கை. விசாசு இன்னைக்கு நமக்கு இதுதான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். 1-2 நம்பர் எண்ணிக்கிட்டே இரு, அது எவ்வளோ அதிகமாக போதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ விக்ட்ரி, உனக்கு விக்ட்ரி ஜாஸ்தி. நிறைய பேர் வரணும், கை நிறைய என்னது குப்பை, கை நிறைய குப்பை சேர்த்து வச்சுட்டு கை நிறைய இருக்கு. தெளிவாக வேதம் சொல்லுகிறது, தைரியமாக போதிக்க வேண்டும். தைரியமாக சத்தியத்தை போதித்தால் ஏன் அதிகமான பேர் கேட்க மாட்டார்கள் என்றால், அதிகமான பேருக்கு சத்தியம் வேண்டாம், சத்தியம் அவர்களுக்கு பிடிக்காது. சத்தியம் வாழ்க்கையில் அநேக கட்டுப்பாடுகளை கொண்டு வரும், சத்தியம் மாறும்படியாக சொல்லும், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஆகினால் நிறைய பேருக்கு சத்தியம் வேண்டாம், புரியுதா? ஆனால் சத்தியத்தை தைரியமாக போதிக்கிற இடத்திலே பல ஆண்டுகள் பல நாட்கள் நீங்கள் சுவிசேஷத்தை கேட்பீர்களானால், நிலைத்திருந்து கேட்பீர்களானால் உங்களுக்குள் மாற்றம். ஆகினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாக போதித்தார்கள். தைரியம் வேண்டும். போதை நிலை மாத்திரம் கிடையாது, சாட்சியாக இருப்பதற்கு தைரியம். ஆண்டவருடைய காரியத்தை பேசுவதற்கு தைரியம். ஒரு இடத்துல சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை எதிர்ப்பதற்கு தைரியம். நிறைய பேர் காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டாங்க, நம்ம அப்படியே எல்லாரோட போயிடலாம், நமக்கு இடத்துக்கு தனியா நாம போய் எதுலையே மாட்டிக்கணும், எல்லாரோட நாமளும் போயிடலாம், சரியா? அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லலாம், இங்கே வந்தால் இவங்க சொல்கிறது மாதிரி சொல்லிக்கலாம். ரொம்ப சேஃப், பிளேயிங் சேஃப் கேம். சர்டன்லி வில் பி இன் ஹெல் ஃபயர். ஆனால் சில பேர் மாத்திரம், வெகு சிலர் தைரியமாக சத்தியத்துக்காக பாடுபடுவார்கள். சத்தியத்தை விட்டு அவர்களை அசைக்கவே முடியாது. என்னதான் நடந்தாலும் அவருடைய வாழ்க்கையை உன்னிப்பாக நான் படிக்கிறேன். Nobody can change a bit. மகா தைரியம். சொல்ல சொன்னால் சொல்லுவேன். கர்த்தர் எந்த இடத்தில் யார் இடத்தில் பேச சொல்கிறாரோ நான் பேசுவேன். ஏனென்றால் மனிதனுடைய சகாயத்தை நாடி ஃபேவர் நாம் வாழவில்லை. நமக்கு சகாயம் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது நம்முடைய எல்லா சகாயமும். கவனிங்க, கர்த்தர் சமாரியால எல்லாரும் பட்டினியா இருக்கிறாங்க. எலியாவை போய் நீ கேரி தாற்றண்டைக்கு போன்னு சொன்னார். உலக பிரகாரமாக யோசித்தால் அட பைத்தியக்காரத்தனமா இருக்குது. பட்டணத்துக்குள்ளே பிரெட் இல்லை, அங்கே இங்கேருந்து கிடைக்கும். அங்கே எனக்கு கடை இருக்குதா? அதில் ஜன நடமாட்டம் இருக்குதா? அது கிடைச்சதா கிடைக்கலையா எலியாவுக்கு? போஷிக்கிறவர் கர்த்தர். In a supernatural way he will act. That is our God. ஆகினால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி மனிதரோடு ஒத்து போக வேண்டாம். வேதத்தை பார்த்தீங்கன்னா live a separated life right from the beginning சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். உங்களை பிரித்து எடுத்தேன், உங்களை பிரித்து எடுத்தேன், உங்களை பிரித்து எடுத்தேன் எனக்காக,
பரிசுத்தமாக வாழும்படியாக. அப்ப கிறிஸ்தவன் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவன். யாரிலிருந்து எடுக்கப்பட்டவன்? கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். விளங்குதா? ஆனா நாம என்ன செய்யறோம்? எல்லாருக்கூடையும் எனக்கு மேரியும் ஒன்று தான், எனக்கு டாலியும் ஒன்று தான், கோமத்தியும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். எனக்கு நான் எல்லார்ட்டையும் பேசுவேன், எல்லார் வீட்டுக்கு போவேன், யார் என்ன சொன்னாலும் கேட்பேன், யாரோட கைகோத்து நடப்பேன். இது இன்னைக்கு நம்ம டெரபிளி காம்ப்ரமைசிங். உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் பல உலக காரணத்துக்காக இதை செய்துட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாள் வரும், கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவ்வளோதான். That's the end of it. பணம் சம்பாதிப்பதற்காக யார் யாரோட கைகோத்து போனீங்க, யார் யார் கூடவோ சமரசம் பண்ணினீங்க. ஒரு நல்ல ராஜா யோசபாத்துன்னு சொல்லிட்டு பைபிளில், அவன் நல்ல ஆண்டுக்கு பயந்து இருந்தான். கடைசியில் ஆகாதவனோடு ஒரு வியாபாரம் செய்ய புறப்பட்டான். என்ன சொல்லுது பைபிள்? அதோடு கூட அவனுக்கு அழிவு வச்சு. படிச்சிருக்கீங்களா இல்லையா? தலையே ஆட மாட்டேங்குது. பைபிளை படிக்கிற ஆட்களுக்கு இல்லையோ? சரி, ஆகாதவனோடு சேர்ந்தா அவ்வளவுதான். ஆண்டவர் செப்பரேட்டட் லைஃபை சொல்றார். நீ ஒரு கிறிஸ்டியனா, let yourself be a Christian no matter where you are, no matter what you are going to lose. Don't worry, you are a Christian. இழப்பு வந்தாலும் சரி, எல்லாருமே ஓடி போனாலும் சரி, இயேசுவாமி எல்லாரும் விட்டு ஓடி போனாங்க. சரியா? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களோன்னு தான் கேட்டார் ஆண்டவர் பேதுரு கிட்ட. நீங்களும் போயிடுறீங்களாடா, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்கல. அவர் தனியாகவே இருக்கல, அவரை சுற்றி எப்படி இருக்காங்க? கோடான கோடி தூதர்கள், பிதா குமார பரிசுத்தாவி திரிய தெய்வம் ஒன்றா இருக்கிறாங்க. அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. சோதிக்கிறது கேட்டார். கவனிங்க, நம்ம விட்டு யாரும் போகட்டும், என்ன வரலோ மிச்ச மற்ற பேரை திருப்திப்படுத்துவதற்காக, ப்ளீஸ் பண்ணுவதற்காக உலகத்தோடு ஒத்து போகாதே. வேதத்தில் எத்தனையோ ரெஃபரன்ஸ் இருக்கு. இதை குறித்து டேபர்நாக்கள்ல நான் பேசியிருக்கிறேன், செய்தி கொடுத்துருக்கிறேன். எல்லாம் மறந்துருப்பீங்க. நமக்கு தான் ஒரு காதில் கேட்டு அடுத்த காதில் விட்டுட்டே பழக்கமாக போச்சு. என்ன பண்ணுவோம்? இதே வேறு ஏதாவது ஒரு காரியமாக இருந்தால் அழகாக பிடிச்சிக்குவோம். அங்கே கற்பகத்தில் இன்றைக்கி 1 வாங்கினா 3 கிடைக்குதான். நாம் மட்டுமே வாங்க மாட்டோம். ஊரில் உள்ளவங்களாம் என்ன வச்சுருவோம், கற்பகத்தில் 1 வாங்கினா 3 கிடைக்குதாங்க. சரியா? அதெல்லாம் மறக்குமா? அது மறக்குமா? மறக்கவே மறக்காது. சரியா? யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, 21ஆம் தேதி எங்கள் வீட்டில் பிரியாணி போடுற வந்து சாப்பிட்ருங்கன்னு. அந்த டேட் மறக்குமா? அது எப்படி மறக்கும்? ஊர்லாட்ட கேலண்டர்லாம் 21ஆம் தேதி ஓசி சாப்பாடு எழுதி வச்சுருவோம். ஆனால் எது மாத்திரம் மறக்கும்? பைபிள் வசனம் மாத்திரம் மறக்கும். பரிதாபம். இதுதான் நித்தியம். நித்தியத்துக்கு நடத்தக்கூடியது ஒன்றே ஒன்று, அதை மறக்கிறோம். God is looking at all of us and He is pitying our state. நம்முடைய கண்டிஷனை பார்த்து அவர் பரிதாபப்படுவார். ஐயோ, இதுங்கெல்லாம் இப்படி அலங்கார பொம்மைகளா இருக்குதே, இன்னும் உணரவில்லையா? அப்பத்தை பற்றி பேசும்போது ஐயோ அப்பம் கொண்டு வர மறந்துட்டோம். அப்போ ஆண்டவர் கேட்குறார் சீஷர்கிட்ட, இன்னும் உணரவில்லையா? How hard-hearted you are, how stupid you are, no brain whatsoever. மனம் திரும்புவோம். இந்த இடத்துல அவ்வளவு வேணும். பரிசுத்த வல்லமையில நிறைஞ்ச இவ்வளோ இருப்போம்னா இந்த ஈபிக்காரன் என்னைக்கு வாசிச்சிருக்கோம். அது இல்லையே. வரோம் போறோம். நம்மகிட்ட என்ன பவர் போகுது? நோ பவர் இஸ் கோயிங். Let us be powerful people, power packed people. தைரியமாக இருக்கும், தைரியமாக பேசுவோம். வரப்போற நாட்கள் நம்மளால இருக்க முடியாது. இந்த தைரியம் இல்லைன்னா அதையும் எச்சரிக்கா சொல்லுவோம். சரி, ஓகே, அடுத்து வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்போஸ்தலர் 5:3. Acts chapter 5 verse 3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் பேசும்படி. கவனிக்கிறீங்களா? பேதுரு நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன். இன்னொரு மனிதன் எங்கேயோ ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு வந்தான். இங்க கண்ணெதிர பண்ணல, மறைவில் பண்ணினான். அவன் பண்ணின காரியம் யாருக்கு தெரியாது.
ரகசியமா முடிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷம். வந்தான் இங்க வந்த உடனே பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்தாவியிடத்தில் போய் சொல்லுகிறார். கவனிங்க, இந்த அபிஷேக வல்லமை நமக்குள் இருந்தால் ஒருவரும் நம்மை ஏமாற்ற முடியாது, ஒருவரும் நம்மை வஞ்சிக்க முடியாது. எந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டோ அல்ல எந்த மக்களுடைய நயவஞ்சகமான பேச்சுக்களை கேட்டோ உலகத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். பவர்ஃபுல்லா நம்மளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருப்பாரானால் மக்களுடைய களங்கமுள்ள நடத்தை, பொய்கள் பித்தலாட்டம் நிறைந்த வாழ்க்கை தெளிவா நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், அநேகர் பண்ற காரியங்கள்லாம் எனக்கு தெரியும். ஆனா சம் ரீசன் நான் சொல்றது இல்லை. சொன்னா இன்சல்ட்டிங்கா இருக்கும், அது உங்களை திருத்தாது. அது ஒன்றும் அவமானப்படத்தான் வைக்குமே தவிர திருத்தாது. திருத்துமானா நான் சொல்லுவேன் தெரியுமா. நீங்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நேரம் என்ன பண்றாங்க, இப்படியெல்லாம் பண்றாங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தாவி இடத்தில் போய் சொல்ல முடியாது. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள பவர்ஃபுல்லா இருப்பாரானால் மற்றவர்கள் மாய்மாலம் பண்ண முடியாது, நம்ம ஏமாற்ற முடியாது, நம்ம வஞ்சிக்க முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார் அனனியாவிட்ட, அனனியா நீ பேதுரு என்ற மனுஷனிடத்தில் போய் பேசவில்லை, பேதுருக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானிடத்தில் போய் பேசுகிறாய். பேதுருடத்தில் போய் பேசி ஏமாற்றி விடலாம், ஆனால் பேதுருக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானிடத்தில் நீ போய் பேச முடியாது. இந்த தைரியத்தில் நினைக்கிறவங்க நம்மகிட்ட யாரெல்லாம் நம்மள எத்தனை பேர் பேச முடியும்? வாட் அ கன்ஃபெஷன் இட் இஸ். ஒரு சும்மா மேலிருந்த வாரியா வார்த்திருப்பீங்க, வெரி சீரியஸ் திங். எவ்வளவு தைரியமா அவர் பேசுறாரு. நான் ஐ எம் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், முழுமையா நிறைஞ்சிருக்கிறேன். என்கிட்ட நீ பேசணும்னா பேதுருகிட்ட பேசல, எனக்குள்ள இருக்க பரிசுத்தாவிட்ட நீ பேசுற. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? That's a Christian life, victorious Christian life. வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாது. நமக்குள்ள பரிசுத்தாவி நிறைவாக இருப்பாரானால் நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் அந்த ஆவியாரிடத்தில் பேசுவார்கள். நம்மிடத்துல சாதாரணமாக ஏதோ போய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணியெல்லாம் பழகுக்கு பயப்படுவாங்க. நம்மகிட்ட சாதாரணமாக பழக பயப்படுவாங்க. ஆவியானவர் அத்தனை வல்லமை உள்ளது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவர் நமக்குள் பவர்ஃபுல்லா கிரியை செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். டோட்டல் சரண்டர். அடுத்து ஆக்ட்ஸ் 6:10, அப்போஸ்தலர் 6:10. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இங்கே ஸ்தேவான் என்பவன், இவன் பரிசுத்தாவியை நிறைவாக பெற்றவன். ஆனால் அழைப்பு என்ன? விதவைகள் மற்றவர்கள் அவர்களுக்கு சரியாக ஆகாரம் பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை. அதனால அவங்களுக்கெல்லாம் சரியான ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேவாரும் கூட 6 பேர், மொத்தம் 7 பேர் தேர்ந்தெடுத்தார்கள். டு சர்வ் த டேபிள், டு டூ ஜஸ்டிஸ் டு பீப்பிள். ஆனால் அந்த மனிதன் பரிசுத்தாவி நிறைந்தவனை அவங்க சூஸ் பண்ணதே அபிஷேகத்தில் நிறைந்தவனை தான் சூஸ் பண்ணாங்க. அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்லலாம். நிறைய ட்ரூத் இருக்கு அதில். அந்த சாதாரண ஒரு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் பவர்ஃபுல்லா இருக்கான். யார்கிட்ட பேசுறான்? யூத மார்க்கத்திலே தேறினவர்கள். எல்லாவற்றையும் நாங்க படிச்சிட்டோம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களில் ஒருத்தரால கூட அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. எதிர்த்து நிற்பதுனா எழுந்து சண்டை போடுவதில்லை, அங்கே ரெஃப்யூட் என்று சொல்லுவார், கவுண்டர் ஆகி. ஒரு பாயிண்ட் சொன்னாக்கா அதுக்கு எதிராக சரியா இவங்களோட தப்புன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஸ்தேவான் மேல அதனால கல்லெறிய ஆரம்பிச்சிட்டான். அவனை வார்த்தையினால மடக்க முடியாது, அவனை ஏமாற்ற முடியாது, தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. ஆகையினால இனிமே இவனை பிசிக்கலா ஹர்ட் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லி கல்லெறிஞ்சான். என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார்? ஒருவரால் எதிர்த்து நிற்க முடியாத ஞானம்.
கவனிங்க, நமக்கு இன்னைக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கும் நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியமாக 100%. ஆனால் உலக பிரகாரமான காரியங்களுக்கு கூட நம்மளை ஞானம் உள்ளவராய் ஆண்டவர் மாற்றுவார், ஞானிகளாக நம்மை மாற்றுவார். இதை நாம உணரணும். நிறைய பேர் வைஸ்மேன் வந்து பார்க்க வந்தாங்க இயேசுன்னு சொன்னாங்க. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் இயேசுவை பார்க்கணும் விரும்புனாங்க. ஏன்னு சொல்லுங்க, அவங்களுக்குலாம் ஒன்று தெரிஞ்சு போச்சு. நம்மெல்லாம் பாடங்களை புத்தகங்களை படித்து எங்கெங்கோ போய் என்னமோ பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சு வந்தோம். அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி பிறக்கிறதுக்கு முன்னாலே நிறைய காரியம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அவரை பற்றி சொல்லியிருக்கா? அவர் எப்படிலாம் இருப்பார்? full of wisdom. ஆகையினால அந்த ஞானிகள் இந்த ஞானத்தின் உறைவிடத்தை பார்க்க வந்தாங்க. இப்ப அவர் நமக்குள்ள இருந்தாருன்னா நாம பேசுறது யாரால ஏற்று நிற்க முடியும்? என்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம அறிவை பெற்று இருக்கிறோம். அறிவை பெற்ற அநேக இடத்தில் ஞானம் கிடையாது. இவன் பேசுறது அறிவோடு பேசவில்லை. அந்த பரிசேய சதுசேய சமய தலைவர்கள் அறிவோடு பேசினார்கள். They were packed with knowledge, but this man might not have acquired that kind of knowledge, but he was filled with the Holy Spirit. That's the difference. இதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். எத்தனை தான் படித்து நாம அறிவினால் நம்மை நிரப்பிக் கொண்டாலும் ஆவியானவருடைய ஞானம் நமக்கு இராவிட்டால் நம்முடைய செயலெல்லாம் வெறுமையாக போகும், பயனற்றதாக போகும், ஒருவருக்கு பிரயோஜனம் இல்லாததாக போகும். ஆகையினால் ஞானத்தோடு கூட செயல்பட வேண்டுமானால் இந்த அபிஷேகம் தேவை. சாலமோன் அதனால தான் ஞானம் கேட்டார். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், மற்றெல்லாம் இருக்கு, எனக்கு ஞானம் வேணும். அது பரிசுத்தாவின் நிறைவினால உள்ள ஞானமா இருந்தா கண்ட பொம்பளைகளையும் அவர் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாரு, அது வேற கதை. ஆனால் ஞானம் பவர்ஃபுல் என்பதை தெரிந்து விடார் அவர். இங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இந்த ஞானம் நமக்கு தேவை. இதை நாம எங்கேயும் போய் கற்றுக்கொண்டு வர வேண்டாம். பரிசுத்தாவியான நிறைவாக நமக்குள் இருப்பாரானால் கவனிங்க, அபிஷேகம் பெற்ற பிற்பாடு பரிசுத்தாவின் நிறைவில் இருக்கிறது எப்படி? அதையும் உங்களுக்கு சொல்ற ஆவியானவர் சொல்றது. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்னு சொல்லி ஏதோ பைபிள் வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறாங்க. மற்ற நேரம்லாம் உலகத்தை சுற்றி வர்றது. அது எப்படியோ எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் என்னோட அனுபவம். நான் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு நான் கிளாஸ்ல டீச்சராக இருந்து ஹிந்தி டீச் பண்ணேன். ஆனால் அநேக பிள்ளைங்க பின்னால் சொன்னாங்க ஹிந்தி கிளாஸில் நான் வச்சுக்கப்பட்டேன். கரெக்டா? டாக் வாஸ் ஜீசஸ். மறைமுகமாக அதை பேச முடியும். ஹிந்திலேயே மூட்டை வாங்கலை, யாரும் நல்லா பாஸ் பண்ணாங்க, அதையும் செய்ய முடியும். யார் வந்தாலும் சரி உலக கதைகளை பேசிக்கொண்டு இருப்பதில்லை. என்கிட்ட வந்து ஏதாவது உலக பிரகாரம் லவ் ஸ்டோரி சொன்னாங்கன்னா வாங்கிட்டு போவாங்க என்கிட்ட. அதோட கூட உறவு கட்டாகும். இந்த மாதிரி யாரும் வர முடியாது. நமக்கு ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்க விசேஷித்த ஒரு வாழ்க்கையை தர்றாரு. ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அபிஷேகம் பெற்றேன்னு சொன்னாலும் ஊரில் உள்ள உலக கதையெல்லாம் பேசி உலகத்தோடு வாழ்ந்து பண ஆசையில் நிறைஞ்சு எல்லாம் பண்ணிட்டு ஏதோ குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு ஆவியில் நிறைந்தோம். எனக்கு ஒரு கிளாஸ் பற்றி ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அது சொல்லும், ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்கு ஏன் போகிறீங்கன்னா பார்த்தீங்களாக்கா வாரத்தில் ஒரு நாள் நிறைஞ்சு போகிறேன். அது எதால் நிறைஞ்சதோ எனக்கு தெரியாது. அது சொல்லி பார்த்து அந்த மரமட்டை ஏறவே இல்லை. அரிதாகும். எப்படி நிறைஞ்சு போயிடும்? வாரத்தில் ஒரு நாள் எங்கே போயிடும்? எல்லாம் நம்ம மைண்ட் செட். நாம் நிறைஞ்சி இருக்கணும். ஒரு நேரம் போய் நிறைஞ்சி அங்கேயே அவுத்துட்டு வந்துடக்கூடாது. அது நிறைவு இல்லை. அது வந்து ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். சினிமா தியேட்டருக்கு போனால் அழுகிறவனோட அழுகிறதும் சிரிக்கிறவனோட சிரிக்கிறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுவும். அது அபிஷேகத்தின் நிறைவு கிடையாது. அபிஷேகத்தின் நிறைவு உன் வாழ்க்கையில், உன் பழகிற முறையில்,
நீ வைக்கிற நட்பில், நீ செய்கிற காரியங்களில், உன்னுடைய உண்மையில் வெளிப்படும். You will be filled with the Holy Spirit always. இல்லைங்களா? இதை நாம தெரிந்து கொள்ள, இதுதான் பரிசுத்தாவின் நிறை. அப்படி இருந்ததுனால தான் ஸ்தேவானோடு அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஒன் லாஸ்ட் ரெஃபரன்ஸ். சரி, வேண்டாம், டைம். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அபிஷேக வல்லமை நமக்கு தேவை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகினால் எப்படி ஆகும்? ஆவியானவரே, என்னுடைய அரைகுறை வாழ்க்கையை நான் உலக மனுஷனாகத்தான் இருக்கிறேன், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றி அறிவதற்கோ, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கோ, கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கோ என் மனதிலே இடமில்லை. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கேன். இப்பொழுதும் என் மனது பணத்தில் தான் இருக்கிறது, உலகத்தில் தான் இருக்கிறது, ஐஸ்வர்யத்தில் தான் இருக்கிறது. என்னை மன்னியும். கேட்டு செவிங்க. இந்த அபிஷேகம் இல்லைன்னா நான் உங்களை பரலோகத்தில் பார்க்க மாட்டேன். பாதாளத்துக்கு போனீங்கன்னா அது பயங்கரம், போகாதீங்க. Don't choose to go to hell. Don't choose to go to hell. Once again I say, don't choose to go to hell. மனம் திரும்பி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் அபிஷேகத்தினால் நிரப்பும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா கையில் செல்ஃபோனை வச்சு நோண்டிட்டு இருக்க மாட்டீங்க. உங்கள் இருதயம் ஆண்டவரோடு கூட இருக்கும். என்னை போல ஆட்களுக்கு எனக்கு ஒரு கால் வந்தாலே பிடிக்காது. எடா தொல்லையா போச்சு, யாரடா கூப்பிட்றாங்க, அப்படி தான் நான் யோசிப்பேன். நீங்களாம் காத்துட்ருப்பீங்க நான் செல்ஃபோன் எடுத்து நோண்டுறதுக்கு. ஒரு சிலரை சொல்கிறேன், நான் எப்போ நோண்டலாமோ நோண்டிக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒளிரிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அபிஷேகம் பெற அபிஷேகம் இருந்தும் ஒரு காரண பிரயோஜனமாக வந்துட்டுருக்குறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதிலெல்லாம் நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அதெல்லாம் ரபிஷ். ஏசுட்ட வாங்க, கேளுங்க, எனக்கு அபிஷேகம் தாங்க, என்னை நிரப்புங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. குப்பையான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன், என்னை மாற்றுங்க. கேளுங்க, செய்வார், கட்டாயம் செய்வார்.